புக்கில் எப்படி எழுதணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூனிட், ஸோ லைனில் டச் பண்ணி யூனிட் 1. ஸோ அந்த டாபிக் வந்து என்ன, இது வந்து போயமா? ஸோ இது வந்து போயம் எழுது. ஸோ லைனை டச் பண்ணி எழுதுங்க. ஸோ லைனை டச் பண்ணி எழுதுங்க. அடுத்தது வந்து என்ன டாபிக் பாருங்க. ஸோ டாபிக் வந்து கம்ப்யூட்டர். இதெல்லாம் லைன் டச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் இதெல்லாம் நான் என்ன பண்றேன், கீழே அடுத்த லைன் grandma. So you will first line. Okay, The computer so the unit 1 poem, the computer swallowed grandma. இது கரெக்ட்டா இருக்கும். So word எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்ட்டா ஒண்ணா இருக்கும். ஸ்பேஸ் ஒவ்வொரு வேர்டுக்கு என்ன இருக்கணும்? ஸ்பேஸ். ஸோ ஒரு லைன் விட்டுட்டு அடுத்தது நான் சொல்கிறேன், எழுதுங்க. ஸோ அடுத்த லைன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1. ஓகே, வணக்கம். என்னோட பேர் லட்சுமிகாந்தன். நான் அடியானாமை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைய காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு அறிவியல் பாடம் நடத்தணும் அப்படின்னா மாணவர்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த ஃபோன் மூலயமா தான் நம்மளால் அந்த தகவலை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன ஃபோனால் என்ன பண்ண முடியாது, மாணவர்களுக்கு எளிதாக போய் காமிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த சின்ன ஃபோனை ஒரு பெரிய திரையில் காமிக்கணும். ஸோ ஒரு சயின்ஸ் பாடம் நடத்தும்போது கண்டிப்பாக அது தொடர்பான காணொலிகளை மாணவர்களுக்கு காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பாடம் நடத்தும்போது அந்த பாடத்துக்கு தொடர்பான காணொலிகளை நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இப்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் என்ன பண்ணியிருக்காங்க, மணற்கேணி அப்படின்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மணற்கேணி ஆப்பில் நம்மளுக்கு என்ன பாடம் தேவையோ, என்ன பாடத்துக்கான காணொலி தேவையோ அது எல்லாமே அந்த மணற்கேணி ஆப்லேயே இருக்குது. அந்த மணற்கேணி ஆப்பில் நம்ம போயிட்டு நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான தகவல்களை, நம்மளுக்கு தேவையான காணொலிகளை மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். அந்த மணற்கேணி ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் போட்டிருக்காங்க. மணற்கேணி ஆப்பு அந்த ஃபோனில் காமிக்க முடியாதுன்றதுனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த மணற்கேணி ஆப்பையும் பெரிய ஸ்க்ரீனில் நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் மூலமா பெரிய ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீனும் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனும் தெரியுது. ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் நான் பெருசாக பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய நான் மணற்கேணி ஆப் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் மணற்கேணி ஆப். இதுதான் மணற்கேணி ஆப்பு. இந்த மணற்கேணி ஆப்பில் நான் பாருங்கள் லாகின் பண்ண உடனே நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மணற்கேணி ஆப்பில் இந்த பாடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாடங்களில் நான் வந்து எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு 9ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் அறிவியல் பாடத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். அறிவியல் பாடத்தில் அணு அமைப்பு. ஸோ இதில் தெரியலனா கூட இந்த பெரிய ஸ்க்ரீனில் அணு அமைப்புன்னு இருக்குது. ஸோ இந்த அணு அமைப்பில் எனக்கு அணு எண் நிறைய பற்றி இது பாருங்கள். அதாவது எலக்ட்ரான் நான். ஸோ இப்போ உங்களால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியலனா கூட நம்மளுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நான் காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ப்ரொஜெக்டரில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ப்ரொஜெக்டர் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரொஜெக்டரில் மாணவர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஜெக்டர்லேயும் உங்களால் பார்க்க முடியும். தெரியுது கரெக்டாக கலக்கட்டாக. ஸோ என்னோடய ஃபோனை வந்து நான் ஃபோனோட திரையை வந்து நான் லேப்டாப்பில் வந்து பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மாணவர்களால் இந்த மணற்கேணி ஆப்பை பார்க்க முடியும். ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மணற்கேணி ஆப்பை. இந்த மணற்கேணி ஆப்பை பார்த்தீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு அடிப்படை கருத்துக்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே தொடங்குது. அந்த எல்லா கருத்துக்களுமே சேர்த்து தான் அந்த மணற்கேணி ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு படியிலையும் அந்த பாடக்கருத்து தொடர்பான அடிப்படை கருத்துக்களை அந்த 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு அப்படியே லைனாக படிப்படியாக வந்து 9ஆம் வகுப்பில் அந்த பாடக்கருத்துக்களை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த காணொலிகள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த காணொலிகள். பார்த்துக்கிறது
atomic level, atomic structure. வணக்கம் மாணவர்களே. நாம இன்னைக்கு அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்ற பாடத்தலைப்பு பார்க்க போறோம். அந்த பாடத்தலைப்புல நம்ம இந்த மணற்கேணி ஆப் மூலமா அதுல என்ன காணொளி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ உங்களுக்கு இந்த அணுக்கள் மூலக்கூறுகள பருப்பொருள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா?